அட பாவி எனக்கு திருவிழா செய்யறன்னு ஓடு ஊடா பிரிவு வாங்கி அந்த பிரிவுல பாதி கொள்ளாச்சு பாதி திருவிழா செஞ்சு அது எங்க பண்ண முடியும்? அட பாவி அது மட்டுமா என ஊர்வாழைட்டு போற ஊர் ஊரா சுத்தி எங்க கரை முள்ளு மாறமோ அதுல தடுக்குது, எங்க கரை ஒயரும் அதுல தடுக்குது. நான் கரண்ட் அடிச்சு சேர்த்து போட்டேன், யாரா பொறுப்பு? அட பாவி அது மட்டுமாடா என் மூஞ்சி வாஷ் பண்றேன்னு சொல்லிவிட்டு எங்க கரம் விபதி எத்தி என் மூஞ்சில போசிருங்க. அட பாவி நான் மலை ஏற போறேன், எனக்கு கூட எதனா நான் காணிக்கா பாவி என்னடா கேராகுது எங்க எங்க ஆத்தாவா யாரு வித்யாவா? வித்யாவா வந்தா பேர் என்னடா? ஏதோ ஊத்துக்காட்டி இலமா வந்துக்கிறாடா எனக்கு தெரியாதா வீட்டுக்கு போன பேர் நேத்த அதனால அப்படியே மேல வந்துடலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இது மானகண்டே சகதி சும்மாவலாமா அடிக்கடி வாயில் சும்மா இது வரைக்கும் சும்மா எல்லாமே போச்சு. பாவி எனக்கு பாம்புக்கு 2 கண்ணு பலபாட்டிக்கு பிறந்த பொண்ணு எனக்கு தேளுக்கு 2 கண்ணு பேர் பட்டவங்க பெண் கேட்டாங்க தெரியுமா? மிலிட்டரிக்காரனுக்கு கேட்டாங்க அவரு துப்பாக்கியில குண்டு இல்லமா பாவி என போலீஸ்காரனுக்கு கேட்டாங்க போலீஸ்காரன் நெட்டி வச்சுக்கிறது அடி அடி நடிப்பாருமா பாவி என வாதியாருக்கு கேட்டாங்க வாதியாரு பேன ஆள மை இல்லையா அட பாவி என ஐஸ்கார மூடோ ஐஸ்கார மூடோ காட்டா ஆமாமா அவன் தான் கேட்டிருப்பான் ஐஸ் அப்பா கொடுக்குது நல்லா சாப்பிடுறது இல்ல கேட்டியா வலிக்குதா என்னாச்சு நான் பாத்துக்கிறதே நீங்க சென்று ஓய்வு எடுங்க சொன்னே அக்கா வராது வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லா 5 கிலோ மாதுளை பையன் 5 கிலோ மாதுளை பையன் வாங்கிட்டு வந்து அது சின்ன டம்ளர்ல ஜூஸ் ஆகி குத்தனை எங்க அக்காவுக்கு நல்லா குடிச்சாங்க. குடிச்சிட்டு நான் கேட்டேன், அக்கா உனக்கு அந்த கோயில் போது எனக்கு எத்தனை நாள் கள்ளக்காதலுக்கா நான் கேட்டேன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? நீயே ஒருத்தி எப்படியா நீ தாசி நீ வேசி நீ விபச்சாரி என கேட்காத கேள்வி கேட்டு அந்த சாட்டை கொண்டு வேட்டையாடுனா நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்டு வர தெய்வத்தை பார்த்து தாசி சொன்னியா? சொன்னியா? எத்தனை ஆணவர் இருந்தா தெய்வத்தை பார்த்து தாசி சொல்லிருப்பேன். நீ ஒரு பெண்ணா? அடி கொடியவளே, அடி கண்ட பருவி இது மோக கொள்ளும் காவல் பேயே. சரி போட
தெய்வத்தை பார்த்து தாசி வச்சு சொல்லிருக்கிறா. மனைவியா நான் உனக்கு கணவனா? அடி கொடியவளே, நாட்டில் நலமோடு வளமோடு நீ வாழவே கூடாது. யாரும் கேட்டாவது யாரு? இந்த ஊர்ல ஓட்டு கேட்டு வந்து ஐயா எல்லாரும் போட்டுருக்கோ. ஆனா எனக்கு கண்ணு தெரியாது, அதனால தான் கூலிங் கிளாஸ் போட்டு வந்துக்கிறேன். ஐயா ஓட்டு போட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா இந்த உலகத்துக்கு இப்ப அழகா அப்படின்னு ஒரு பொறாம சத்தியமா புது வீடு கட்டிக்கிறாங்க. அங்க அப்படியே பின்னாடி ஒரு குச்சி எடுத்து சொல்லிட்டு மனைவிக்கு பத்தியா மனைவி தாசி பேசி அமச்சாரி சண்டாரி கொடியவள் தகுந்த தண்டனை வழங்கப்பட்ட தெரியுமா அவளுக்கு? இவர்கள் தாசி வேசி என்று மூத்தவனை உரைக்கிறார்களே, இதற்கு யாராவது ஒருவன் காரணம் இருக்கிறான். இவர் கற்பை சூடாரி தெரியுமா? என்னாத்து கோவில் பூசாரிக்கு இவருக்கு கள்ள தொடர்பு. அதனால் ஏற்பட்ட இந்த குழந்தை பிறந்ததற்கு காரணம் இந்த கோவில் பூசாரி. பார்த்து விட்டு கோவில் பூசாரி இவர்கிட்ட கைவிட்டு சம்பளம் அவனுக்கு மூத்தவர் கள்ளக்காதல் என்றால் அவர் மனம் தாங்குமா? தாங்காது. மக்கள் எதிர செலவுகளை படுது ரொம்ப பேசுவாங்க. ஆமா கொடியவன் தெரியுமா? இருந்தாலும் இப்ப தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். என் நாட்டு இருக்கவே கூடாது தெரியுமா? ஏய் படிங்க அதனால் என் நாட்டை விட்டு துரத்து எனது கட்டளையை நிறைவேற்று. தவறு செய்யவில்லையா? தன்மான் திணைக்கவில்லையா? கடியவளே, நீ நல்லவள் உத்தவி 10 என்று உன்னை திருமணம் செய்து கொண்டு வந்தேன். என் வீட்டில் குத்து விளக்க நீ இருப்பாய் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கொடியவளே, எனக்கே நீ கொல்லிக்கட்டையாக மாறிவிட்டாய். இன்று முதல் எனக்கு மனைவி இல்லை, நான் உனக்கு கணவன் அல்ல. என் நாட்டிலே உனக்கு இடமும் இல்லை. என் முகத்திலே விழிக்காதே. ஆசைப்பட்ட மாதிரி நிதானம் கண்ட்ரோல் செல்ஃப் செல்ஃப் அடக்கு என்று அடக்குமுறை செய்யலையா? இளைய மகாராணி ஆசைப்பட்ட மாதிரி இப்போது வசம் அவள் பெற்ற கோலம்
ஓட்டு தள்ளிடுறேன். பாத்தீங்களா பாருங்க